வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பணிவின் பெருமை என்ற தலைப்புக்குள்ள போகலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இந்த பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பணிவு அப்படிங்கிறது அதுக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் என்னென்ன பொருள் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். அது ஒரு மிகப்பெரிய நற்பண்புகள் மகரிஷி கொடுத்திருக்காங்க. ஒரு 11 நற்பண்புகள்ல இது ஒண்ணு இருக்கு. பணிவு அப்படிங்கிறது அதாவது அகிம்சை, உண்மை, நேர்மை, பொறுமை, நடுநிலை, தன்னடக்கம், பணிவு, விடாமுயற்சி, பொறாமையின்மை, தற்பெருமையின்மை, நல்லதையே காணுதல். இத்தனை நற்பண்புகள்ல பணிவு அப்படிங்கிறது 7வதாக கொடுத்திருக்காங்க. பணிவுக்கு ஆங்கிலத்துல ஹியூமிலிட்டி, தமிழ்ல அடக்கம், மரியாதை, ஆங்கிலத்துல மாடஸ்டி, சப்மிசிவ்னஸ், ஹம்பிள். இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒண்ணு பார்த்தேன். அதாவது பணிவுக்கு ஆணவத்திலிருந்து விடுதலை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்றவனுக்கு தான் அந்த பணிவு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ பிள்ளைக்கு அழகு பெற்றோரிடம் பணிவு, சிஷ்யனுக்கு அழகு ஆசானிடம் பணிவு, பக்தனுக்கு அழகு ஆண்டவனிடம் பணிவு, தொழிலாளிக்கு அழகு முதலாளியிடம் பணிவு, மனைவிக்கு அழகு கணவனிடம் பணிவு. இப்படி பணிவுக்கு எவ்வளவு ஒரு நிறைய விளக்கங்கள். இந்த எதுக்காக பணிவுன்னு அது ஒரு தாழ்வுக்காக, அதாவது டவுன் டு எர்த்ன்னு சொல்லுவாங்க. நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய தன்னடக்கம் குறிக்கும் சொல் அது பணிவு அப்படிங்கிறது. எல்லாவற்றிலும் பணிந்து போறது அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான ஒரு சொல். நேர்மறையான எண்ணங்களுக்கு வழிவகை செய்யும். ஒரு மனிதன் மத்தவங்களோட பழகுற விதம் தன்னடக்கத்தோட நடந்து கொள்வதை குறிக்குது. அப்ப பணிவு அப்படிங்கிறது ஒரு நல்ல இயல்பான குணத்தையும் நல்ல இயல்பான பண்புகளையும் மேம்படுத்துது. நல்ல உறவுகளை வளர்ப்பதற்கு உதவுது. ஒரு திருக்குறள் இருக்கு, பணி உடையவன் இன்சொலாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது வணக்கமுடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் இருந்தால் ஆதலே ஒருவனுக்கு அணிகலன் ஆகும். அதாவது பிறரை மதிச்சு நடக்கிறதும் வணங்கி நடக்கிறதும் இன்சொற்கள் மிக்க அன்பான இனிமையான வார்த்தைகளை பேசுவதும் யார்கிட்ட இருந்து அதெல்லாம் வருதோ அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய அணிகலனா. மீதி எல்லாம் அணிகலன் அல்ல அப்படிங்கிறது தான். மற்றது எல்லாம் அணிகலனே கிடையாது. இதுதான் அந்த பணிவு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு அணிகலனாக நற்பண்புகளாக குறிக்கப்படுது. இது சமுதாயத்துல ஒரு நல்லுறவு ஏற்படுத்துவதற்கும் இந்த பணிவு அமைகிறது. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு அதிகாரமா யார்கிட்டயாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி ரிப்ளை வரும்? எனக்கு அதை எடுத்து கொடு அப்படின்னா, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ கேட்டா எப்படி பதில் வரும்? இப்ப நம்ம கீழே இருக்கிறவங்க சரி ஓகே பெரியவங்கன்னு மதிப்பாங்க. இதே பெரியவங்க நமக்கு மேல வயதில் பெரியவங்களோ மூத்தோரோ அவங்க கிட்ட போய் அதிகாரமா கேட்டாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை நாம கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்பான சொல், பணிவான சொற்கள், நேர்மையான உண்மையான இந்த மாதிரியான குணநலன்களை நாம வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு திரும்பி நாம எப்படி வெளிப்படுத்துறோமோ அது நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். பணிவுடையவர்கள் மற்றவங்க பிறரின் ஆதரவு நம்பிக்கைகளை பெறுவாங்க. ஏன்னா பணிவாக இருப்பதே ஒரு பெரிய ஒரு நற்பண்பு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர்கிட்ட போய் பணிவாக நம்ம பேசும் போதோ அவங்க யாராக இருந்தாலும்
அவங்க கிட்ட ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. பணிவா இருக்கிறவங்க கிட்ட ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. ஆதரவு கொடுப்பாங்க. நம்பிக்கை பெற முடியும். இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இந்த பணிவு உதவும். அதுதான் பணிவின் பெருமை. இப்ப பெருமை அப்படின்றதுனால இந்த கிரேட்னஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பணிவின் பெருமைக்கு. இப்ப மனிதன் முன்னேற்றத்துக்கு முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம் தான் பணிவு. ஒரு கதைய சொன்னா எல்லாருக்குமே புரியும். ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் துறவி ஒருத்தர் இருந்தாரு, உட்கார்ந்திருந்தாங்க. அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போ அந்த வழியாக வந்த ஒருவன், "ஏய் கிழவா, யாராவது இந்த வழியாக சென்றார்களா?" அப்படின்னு மரியாதையின்றி அதிகாரத்துடன் கேட்டான். அதற்கு அந்த துறவி, "அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை" அப்படின்னு சொன்னார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து, "ஐயா, இதற்கு முன் யாராவது சென்றார்களா?" என்று கேட்டார். அதற்கு அத்துறவியோ, "ஆம், சற்று முன் இதே கேள்வியை கேட்டுச் சென்றான்" என்றார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான். அவனும் துறவியிடம், "வணங்குகிறேன் துறவியாரே, இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா?" என்று பணிவுடன் கேட்டான். உடனே துறவி, "மன்னரே, வணக்கம். இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான். அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார். இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டு சென்றார்" அப்படின்னு சொல்றாரு. அப்போது ஆச்சரியத்துடன் மன்னர் சொல்றார், "துறவியாரே, உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே, பின்னர் எப்படி முதலில் வீரனும் அடுத்ததாக அமைச்சரும் என்று சரியாக சொன்னீர்கள்?" அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு துறவி சொல்றாங்க, "இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை. அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார், அவரது தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம்" என்று சொல்லி, முதலில் வந்தவன் சற்றும் மரியாதையின்றி அடுத்து மரியாதையின்றியும், அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும், உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது அப்படின்னு பொறுமையுடன் விளக்கினாராம். அவரவர் தகுதி என்ன என்பதை தீர்மானிப்பது எது அப்படின்னு நமக்கு இப்ப நல்லா புரியும். ஒரு தலைமை பண்பை ஏற்று ஏற்று ஒரு அரசு ஆளுபவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பணிவிருந்தா அந்த துறவியார் மதிக்கிற அளவுக்கு இருக்காங்க ஒரு அரசு. இதுதான் மக்கள் கிட்ட இருந்து ஒரு எல்லார்கிட்டயும் ஒரு ஆதரவு பெறணும் அப்படின்னா, ஒரு ஆட்சி செய்பவர், ஒரு அரசாளுபவர் கண்டிப்பாக இந்த தலைமை பண்பை, பணிவு என்றும் எனும் தலைமை பண்பை கண்டிப்பாக ஏந்தி செல்ல வேண்டும். இப்போ இந்த பண்புள்ள பெரியோர் எல்லோர்கிட்டயும் எப்போதுமே பணிவோட தான் இருப்பாங்க. அவங்க எந்த காலத்திலயும் நான் இவ்ளோ பெரியவன் அப்படின்ற ஒரு ஈகோ. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் தான் இந்த பணிவு அப்படிங்கிறது இருக்கும். மீதி பேர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஈகோ இருக்கிறவங்க கிட்ட பணிவு கண்டிப்பாக இருக்காதுன்றது நம்ம சொல்லலாம். ஆனா, மனவளக்கலை பயிற்சிகள் கற்று நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்து வர வர இந்த பணிவு அப்படிங்கிறதும் ஆணவத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக எல்லார்கிட்டயும் வந்துரும். இது நம்மளுடைய தற்சோதனை பயிற்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நாம கருதலாம். ஏன்னா மனவளக்கலை பயிற்சியில தவத்தில் நாம எந்த அளவுக்கு மன அலைச்சல் விரைவு குறையுதோ அந்த நேரத்துல எழும் எண்ணங்களுக்கு கொஞ்சம் எந்த அழுத்தம் கூடுதோ அந்த எண்ணம் செயலாகும். எப்பன்னா அது நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கி வரும். எந்த எண்ணத்துக்கு நாம ரொம்ப அதிகமா அழுத்தம் குடுக்குறோமோ, அது மேலோங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விழிப்புணர்வுல தற்சோதனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் மகரிஷி கூடவே தற்சோதனை பயிற்சியும் குடுத்திருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் இடத்துலயே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக் கூடாதுன்னு எவ்வளோ ஒரு புரொடெக்ஷனோட குடுக்குறாங்க மகரிஷி. பணிவு மிக்கவர்கள் தங்களை விட மத்தவங்கள எப்பவுமே உயர்ந்தவர்களாக மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க தங்களை விட கீழ இருக்காங்க அப்படின்னு யாருமே நினைக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்கள பாராட்டுறதுக்கோ, அவங்களுடைய சாதனைகளை அங்கீகரிக்கிறதுக்கோ தயங்கவே மாட்டாங்க. அந்தந்த நேரத்துல பெரியவங்களோ, சின்னவங்களோ அவங்கள பாராட்டவும், ஊக்கப்படுத்தவும்,
பணிவாக பேசவும், அன்பு இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், அதாவது பணிவுடையவர்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ பணிவுடையவர்கள் அப்படிங்கிறது யார்கிட்டனா, எல்லாமே ஈகோ இல்லாதவங்க கிட்ட தான் பணிவு அப்படிங்கிறது இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனால ப கற்றல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. ஈகோ இல்லாதவங்க கிட்ட அப்படிங்கிறத விட்டுட்டு, பணிவுடையவர்களிடம் கற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ ஏன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் சின்னவங்களோ, பெரியவங்களோ அந்த மாதிரி எல்லா தரப்பினர்கிட்டயும் பரப்பி வ வ பணிவோட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, மேல் அதாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது. எல்லார்கிட்ட இருந்தும் நான் இன்னைக்கு என்ன கத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோட தான் அவங்க வந்து கத்துப்பாங்க. என்கிட்ட என்ன பிழை? நான் அதை எப்படி சரி செஞ்சுக்கணும்? அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிட்யூட் வந்து அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கற்றல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாராட்டவும், ஊக்குவிக்கவும் தயங்க மாட்டாங்க. நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். சிறு வயது முதலே நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, பணிவை கற்றுக் கொடுத்து இருப்பது அவசியம். இந்த காலத்துல நாம பார்க்க முடியுது. நெறைய டீனேஜ் பாய்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ் கிட்ட அந்த பணிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக காணப்படுது. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நாம தான். பெற்றோராகிய நாமும், சமுதாயமாகிய மக்களும் எல்லாருமே தான் காரணம். இந்த ச இந்த எண்ணத்தை நாம மாத்தணும் அப்படின்னா, நாம முதல்ல மாறணும். தனி மனிதன் மாறினா மட்டும் தான் கண்டிப்பாக அது மாறும். இல்லன்னா மாற்றம் வராது. இந்த பணிவுக்கு ஒரு இது மனிதனுடைய பணிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஓரறிவு புல் அப்படிங்கிறதும் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். நான் என்பது அகந்தை மிகையாக கொண்டது. அங்கே அன்பு இருக்காது. உண்மை நிலவாது. நான் எனது அப்படின்ற உணர்வுகள் நம்மை ஆட்டி படைக்கும் தன்மை கொண்டது. அது வந்து நம்மளை மத்தவங்க கிட்ட இருந்து பிரித்து தனிமைப்படுத்தி எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடியது. நான் அப்படின்னு சொன்னாலே, அங்க வந்து அனைவரையும் விட்டு நாம விலகி செல்றோம். இது ஆணவத்தின் ஆரம்பம். ஆற்றங்கரை ஓரத்துல ஓங்கி வளர்ந்து இருந்தது ஒரு அரச மரம். அந்த மரம் மிகவும் உயரமாகவும், மிகுந்த வலிமையுடனும் இருந்தது. ஆனா, அதற்கு தான் அப்படிங்கிற அகந்தை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. புயலே அடித்தாலும் கூட, என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த அரச மரம் ஒரு பெரிய கர்வம். நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு அ ஒரு அகந்தையோட இருந்தது. அந்த அரச மரம் அருகில் நாணல் புற்களும் வளர்ந்திருந்தது. அந்த நாணல் புற்களை அடிக்கடி கேலி செய்தும் வந்தது அந்த மரம். ஆனா நாணல் புற்களோ எதுவும் கூறாமல் அமைதியா இருந்துச்சு. ஒரு முறை புயல் காற்று மிக வேகமாக சுழன்று சுழன்று அடித்தது. அதன் வேகம் தாங்காமல் அரச மரம் வேரோடு கீழே சாய்ந்து விழுந்துடுச்சாம். ஆனா நாணலோ காற்றுக்கு வளைந்து கொடுத்து கீழே சாய்ந்து விடாமல் தன்னை காத்து கொண்டது. கீழே கிடந்த அரச மரத்திற்கு ஒரே வியப்பு. இவ்வளவு பெரிய ஆளான நான், எவ்வளவு பெரிய மரம், நானே கீழே விழுந்து கிடக்க, இந்த சின்னஞ்சிறிய நாணல் புல்லு எப்படி எந்தவித பாதிப்பும் இன்றி அப்படியே நின்று இருக்கு அப்படின்னு வியப்பா இருந்ததாம். அப்போ தன்னோட ஐயப்பாடு நாணலிடமே கேட்டது. அப்போ அந்த நாணல் சொல்லுச்சு, அரச மரமே, நீ ஆணவத்துடன் புயலோடு எதிர்த்து நின்றாய். நானோ பணிவுடன் புயலுக்கு தலைவணங்கி வளைந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுச்சாம். இப்ப நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்ற எண்ணம் ஓர் செருக்கு ஆணவம். அது மயக்கத்தில் ஆழ்த்தும் எண்ணமாகும். இதை தவிர்த்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே முன்னேற்றத்திற்கு மிகுந்த நன்மை பயக்கும். இதுதான் பணிவு. அந்த பணிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. மத்தவங்க எப்படி இருக்காங்க? என்னவா இருக்காங்க? அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்காம, நம்ம எப்படி இருக்கோம்? அப்படிங்கிறது தான் நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். மகரிஷி சொல்வாங்க, "பிறரை திருத்த நினைத்தால் வருத்தம் தான் மிஞ்சும்" அப்படின்னு. இப்போ நம்மள தான் நாம திருத்திக்கணுமே தவிர, நம்மள திருத்திக்கத்தான் நாம இத பிறவி அப்படிங்கிறது இருக்கே தவிர, மத்தவங்கள திருத்தறதுக்காக இல்ல. அப்போ பணி உடைமை அப்படிங்கிறதுக்கு 2, 3 திருக்குறள் நான் பார்த்தேன். "பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து."
என்னைக்குமே பணிவுடன் இருப்பதே பெருமை. சிறுமையே தன்னைத்தானே வியந்து. அதாவது எப்பவுமே பணிவோட இருக்கிறது தான் பெருமை அப்படிங்கிறது தான் அங்க ஹைலைட். பணிவு உடையவர்கள் செருக்கு இல்லாமல் பணிவாக தான் இருப்பாங்க. சிறுமையுடையவரோ செருக்குடன் தம்மை தாமே வியந்து பாராட்டுவாங்க. எப்பவுமே செருக்குடையவர்கள் அப்படிங்கிறத விட நம்ம நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில எத்தனையோ பேரை பார்க்கிறோம். பணிவாக இருக்கிறவங்க தன்னை ரொம்ப அடையாளம் காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப தன்னடக்கத்தோட தான் இருப்பாங்க. அத நாமளே நெறைய பேர பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா, தன்னை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு, தன்னைத்தானே அவங்களே புகழ்ந்துப்பாங்க. சில செருக்குடையோர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதாவது மீதி பேரு இவ யாருமே பாராட்டல அப்படின்னும்போது, தன்னைத்தானே பாராட்டிக்கிறது. இது வந்து அந்த ஆணவம் அ அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அ தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறது. மத்தவங்க பெருமைப்படுத்துறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அந்த ஈகோயிசத்தினால தன்னைத்தானே நான் எவ்வளோ அழகா இருக்கேன், நான் எவ்வளோ நல்லா பேசுறேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பணக்காரனா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய பதவியில இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே நான் இல்லன்னா இங்க எதுவும் நடக்காது. நான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கர்வம், ஆணவம் அப்படிங்கிறது தான் அந்த ஈகோ. மகரிஷி தான் அழகா சொல்லுவாங்க இல்லையா? தான் தனது என்ற அந்த தாய் தந்தையருக்கு பிறந்தது. தான் அப்படிங்கிற அதிகார பற்றும், தனது என்கிற பொருள் பற்றும் இருக்கும்போது, அங்கே பணிவு அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாம இருக்கு. அப்ப இந்த பணிவின் பெருமை அப்படிங்கிறது என்னன்னா, எந்த அளவுக்கு நம்மள நாமே தாழ்த்திக்கிறது அப்படிங்கிறது, அது ஒரு அன்பாக, ஆறுதலாக, இனிமையாக, மத்தவங்களுக்கு ஊக்கப்படுத்தும் சொற்களாக, வைட்டமின்களை மத்தவங்களுக்கு நம்ம பேசும்போது, அவங்க மனசுல வந்து ஒரு உற்சாகம் பிறக்கணும், ஊக்கம் பிறக்கணும். அவங்கள டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறதோ, செயல்ல ஈடுபடுறதோ அப்படி இல்லாம, அவங்கள தட்டி குடுத்து அன்பா, "இல்ல ஒண்ணும் இல்ல சரியாயிடும்" அப்படின்னு சொல்லும்போதும், இல்ல பெரியவங்க கிட்ட நம்ம பேசும்போது, அதிகார துணி இல்லாம அன்பான தொனியில, இரக்கத்தோட அவங்களுக்கு மரியாதை குடுத்து பேசும்போது, அவங்களுக்கு வேற மருந்தே வேண்டாம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க யாராக இருந்தாலும், நம்மளுடைய இனிமையான சொற்கள் ஒன்றே மருந்தாக இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் ஹீலிங் வேர்ட்ஸ். நம்மளுடைய மாத்திரை மருந்து தான் அவங்களுக்கு தேவைன்றது கிடையாது. முதியவர்களுக்கும் சரி, ஊனமுற்றோர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, நம்மளுடைய அன்பு, அரவணைப்பு, இன்சொற்கள் மட்டும்தான் அந்த இடத்துல தேவை. பெரியவங்களுக்கு பணிவோட இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். அவங்க சொன்னா எதிர்த்து பேசக்கூடாது. அவங்களுக்கு பணிஞ்சு போ அப்படின்னு பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். அப்படி சொல்லிக் குடுத்து வளர்க்கும்போது மட்டும்தான் பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கோன்றத கொஞ்சம் பார்ப்பாங்க. நம்ம சொல்லிக் குடுக்குறோம் வெறும் வாய்ச்சொல்லாக இருக்கக்கூடாது. நாம அத செயல்படுத்துறதாக இருக்கணும். நாம பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை குடுக்குறோம், அவங்களுக்கு பணிந்து நடக்கிறோம், அவங்களுக்கு அ பணிவிடை எப்படி செய்றோம், இதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்ப குழந்தைகள் முதலே, சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே, நாம பெரியவங்கள மதிச்சு நடக்கிறதும், அவங்கள பத்தி நல்ல விதமா குழந்தைங்களுக்கு சொல்றதும், இதெல்லாம் வந்து ஒரு பணிவின் அடையாளம். அவங்களுக்கு மரியாதை குடுக்கறதோடைய அடையாளம் அடையாளம். அப்ப இத மாரி தான் நாளைக்கு நமக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ மரியாதை குறைவா நாம பெரியவங்கள நடத்துனோம் அப்படின்னா, பிள்ளைங்க நாளைக்கு நம்மளையும் அப்படித்தான் நடத்துவாங்க. இது நமக்கு வந்து மறைமுகமான அதாவது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம என்ன விதைக்கிறோமோ, அதுதான் நாம அறுவடை செய்றோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம அறுவடை செய்யற விஷயம் வந்து நல்லதாக இருக்கணும். இனிமையானதாக இருக்கணும். அன்பானதாக இருக்கணும். பணிவானதாக இருக்கணும். நேர்மையாக, உண்மையாக, ஒழுக்கமுடையதாக எல்லாமே வந்து அதுல அடக்கும். நம்மளுடைய கடமை நம்ம என்ன குழந்தைய அதாவது திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பெத்தாச்சு. அடுத்து குழந்தைய வளர்ப்பு அப்படின்னு வரும்போது, அந்த இடத்துல நாம தவறிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பிள்ளைகள் வந்து எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொரு பேரண்ட் கிட்டயும் போய் கேட்டா, ஒரு ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் போதிலிருந்தே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஒரு
ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவு இல்லாம ஒரு சிலர்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. 3 மாசம் கூட ஆயிருக்காது, உடனே டைவர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணு. இவங்க கூடலாம் என்னால வாழவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன் அந்த ஒரு என்ன அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நானும் சம்பாதிக்கிறேன், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு அந்த ஜெண்டர் வித்தியாசம் கூட அதுல வந்துடுது. பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்ப எல்லாமே சமம் அப்படின்னும்போது, அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணுமே தவிர, நீ ஒண்ணு செய்றியா, நான் ஒண்ணு செய்றேன். ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாமே ஈக்குவலா அத பிரிச்சு பார்க்க பழகிடணும். அதுக்குள்ள ஒரு ட்ரூ லவ் இருக்கணும். அப்பதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். அந்த உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான மரியாதை அப்படிங்கிறது அங்க இல்ல அப்படின்னா, அங்க புரிதலே இருக்காது. எவ்வளோதான் அ வந்து ஒரு 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 நடிப்பா தான் இருக்கும். பார்க்குறோம் ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு சில பேர் வீட்ல போனா எல்லாரும் தனித்தனியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபேமிலி வீடு இருக்கு. ஹஸ்பண்ட் தனியா ஃபோன வச்சுட்டு இருப்பாங்க. ஒய்ஃப் தனியா ஃபோன வச்சுட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க தனியா ஃபோன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படித்தான் இருக்காங்களே தவிர, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போறாங்க. பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கு வீட்ல பெரியவங்களும் இல்ல. ஸோ எல்லாரும் ஒண்ணு இவங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பெரியவங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லன்னா ஊர்ல, கிராமத்துல பெரியவங்க இருக்கிற மாரி இருக்கும். இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கு. பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஒரு அக்கறை, அ பராமரிப்பு, அந்த ஒரு இணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல பிள்ளைங்க கிட்ட ஒவ்வொன்னுமே சொல்லி சொல்லி தான் நாம சொல்லணுன்றத விட, நாம செயல்ல அங்க இருக்கணும்ன்றது தான் அங்க ரொம்ப முக்கியம். நாம மத்தவங்கள பெரியவங்கள மதிச்சு நடந்தோம்னா, நாம பணிவோட நடந்தோம்னா, நாம அன்போட நடந்தோம்னா, நமக்கு நாம உண்மையாக இருக்கணும். அங்க போலி முகமூடி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நம்ம நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிறதே அன்பும், கருணையும் தான். அந்த இறைவன் நமக்குள்ளாக இருக்கிறாங்க. அப்ப அந்த இறைவன் நமக்குள்ளாக இருக்கும்போது, முகமூடியாக இருக்கக்கூடியதெல்லாம் ஈகோ தான். அப்ப அத கழட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய இயல்பான முகம் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். அதுதான் அன்பும் கருணையும். அப்ப அன்பு, கருணை இருந்ததுனாலே மத்தவங்கள மதிக்கணும், மத்தவங்கள மரியாதை குடுக்கணும். அவங்கள ரொம்ப மரியாதை குடுத்து பேசுறதுக்கும் நமக்கு இயல்பாக ஓங்கும். அப்ப இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய சந்ததியரும் சரி, நம்ம சுத்தி உள்ள சூழ்நிலைகளும் சரி, விரைவிலேயே மாறும். அப்ப பணிவுடைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அணிகலனாக இன்னைக்கு தேவையாக இருக்கு. இன்னைக்கு திருமணமாகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த பதின்ம வயது பருவத்தினர், அடாலசன்ட் பீப்பிள், அ சில்ட்ரன் அவங்களுக்கு நாம கத்துக் கொடுக்க வேண்டியது விட, நாம நடந்து காட்ட வேண்டியதுங்கிறது தான் இன்னைக்கு அவங்க பாக்குறாங்க. இப்ப நம்மள நாம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா, கண்டிப்பாக பிள்ளைகள் கிட்ட மாற்றம் வரும். அதே சமயம் இந்த குழந்தைகள் வாழ்த்து, நம்ம மெடிடேஷன் மனவளக்கலைஞர்கள் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் தப்பிச்சுட்டோம். ஏன்னா, நம்ம தவம் செய்து, தற்சோதனை செய்து நம்மள எல்லாம் நெறைய மாத்திட்டு வந்துட்டோம். நாம அந்த மாரி நடந்துகிட்டு இருக்கிறோம். இரண்டொழுக்க பண்பாடு ஃபாலோ பண்றோம். இப்ப அந்த ஆழ்மனது அப்படிங்கிறதனுடைய அந்த அற்புதம் நமக்கு புரிய வருது. ஆழ்மனதின் அற்புதங்கள் புரிய வர்றதுனால, நம்ம அந்த ஆல்ஃபா மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆகுது, எந்த நேரத்துல தவம் செஞ்சா அதன் பலன் அதிகம், எந்த நேரத்துல குழந்தைகளுக்கு வாழ்த்து சொன்னா அதற்கு பலன் அதிகம், அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இந்த மென்டாலிட்டியோட நாம செய்யக்கூடிய உலகத்துக்கான வாழ்த்தும் சரி, குழந்தைகளோ, கணவனோ, வீட்ல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி உறவுகளோ, பெரியவர்கள் யாராக இருந்தாலும், எப்பேர்ப்பட்டவர்களாக இருந்தாலும், அதையும் மாற்றக்கூடிய அறிவும், தவமும், தற்சோதனையும் நம்மகிட்ட இருக்கு. இப்ப இத நாம கையில் ஏந்தி, அதிகாலையில் எழுந்திரிக்கிறதும், தூங்க போற நேரத்துல வாழ்த்துறதும்,
பிள்ளைகள் அந்த மாதிரி வாழ்த்துறது, அவங்க காதுக்குள்ள சொன்னாலும் சரி, இல்ல தலையில கைய வச்சு சொன்னாலும் சரி, நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல வாழ்த்த 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 நமக்கு எப்படி வேணும்? நம்ம பிள்ளைங்க வந்து இந்த உலகம், இந்த நாடு மதிக்கணும். பிறர் மதிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கணும். நம்ம பிள்ளைங்கள எல்லாரும் பாராட்டணும்னு தான் நினைப்பாங்க. எல்லாரும் மரியாதை குடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. உயர்வாக நினைக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம பிள்ளை வந்து கெட்டு போகறதுக்கோ, இல்ல அந்த மாரி யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து பிள்ளைகள நமக்கு வேண்டிய அளவுல நல்ல மகனாக, நல்ல மகளாக, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க உயர்வான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பணிவு அப்படிங்கிறது குழந்தைகள் மனசுல ஊடுருவும். நம்ம செய்ய 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 எண்ணத்தால அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்த்தலைகள் மூலமாக மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல் 2க்கும் இடையே ஊடாடிக் கொண்டே இருத்தல். இந்த 5 செயல்கள் நடக்குது. நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள சிதற விட்டுருவோம். தேவை உள்ளத 2க்கும் இடையே ஊடாடிக் கொண்டே இருக்கட்டும். அந்த நிலையில நாம இன்னைக்கு பணிவின் பெருமை அப்படிங்கிற சிந்தனைய நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் இந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்பு நிகழ்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம் உயர்த்துவர். மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பாக நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக பணிவின் பெருமை பத்தி மிக பணிவோட பேசுனீங்க. நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல்னு சொன்னீங்க. கரெக்டு. நம்மலாம் மனவளக்கலை பயிற்சிகள் எடுத்ததுனால எப்படி நம்ம மனதை அந்த தன்முனைப்பிலிருந்து விடுதலை அடைய வச்சு பணிவை நிலைநிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு பல உதாரண கதைகளும் சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போனீங்க. நேரம் போனதே தெரியல. மிக்க நன்றி அம்மா. அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி அளவில் மகிழ்ச்சியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:15 மணிக்கு காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணி அளவில் மாலை சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்கின்றோம். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணரும் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வெறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஷர்மிளாம்மா.